வணக்கம், நாங்க ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்ருக்கோம். இது நம்மளுடைய 8th வீடியோ. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் கம்பெனி ரூல் பற்றியும் க்ரௌன் ரூல் பற்றியும் பார்த்துருக்கோம். அதுக்கான ரெஸ்பெக்டிவ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் இது கண்டினியூவான டாபிக். இது முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்ஸ் எல்லாம் பார்த்தா மட்டும்தான் இந்த ஆட்டை நீங்கள் ரிலேட் பண்ணி படிக்க முடியும். ஸோ இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்ட் 7 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 அப்படின்ற தலைப்பின் கீழே என்னென்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் டோட்டல் 11 சாப்டர்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அதாவது சப்டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். அதில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபார் கம்பெனி ரூல் சம்மந்தமான எல்லா ஆக்ட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெகுலேட்டிங் ஆக்ட், ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட், பிட்ஸ் இந்தியா ஆக்ட், ஆக்ட் ஆஃப் 1786, சார்ட்டர் ஆக்டோடைய 1793, 1813, 1833 அண்ட் 53 எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அண்ட் குவீன் ப்ரொக்ளமேஷன் ஆக்ட் 1858 க்ரௌன் ரூலில் பார்த்துருந்தோம். அண்ட் 1861 கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டாபிக் உள்ள போகலாம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் 2 சப்டிவிஷன்ஸாக இருக்கும் அப்படின்றது முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா. கம்பெனி ரூல் அண்ட் க்ரௌன் ரூல் அப்படின்ற மாதிரி 1773 ரெகுலேட்டிங் ஆக்டில் ஆரம்பித்து 1858க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 1853 வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம் வரைக்கும் இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாமே கம்பெனி ரூல் கிட்ட வரும். 1858 குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் ஆக்ட் அப்படின்றத பாஸ் பண்ணதுக்கு அப்புறமாக க்ரௌன் ரூல் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதிலிருந்து நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் வாங்குற வரைக்கும் 1947 வரைக்குமே க்ரௌன் ரூல் தான் இந்தியாவில் இருக்கும். அதில் வந்திருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு ஆக்ட் தான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து 1861 ஏற்றிருப்பாங்க. செகண்ட் வந்து 1892 வந்திருக்கும். ஸோ அந்த ஆக்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1892. ஸோ முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் ஏன் வந்து இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குவீன் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமாக முதல் முறையாக என்ன நினச்சாங்கன்னா, இந்தியாவில் வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பீஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இந்தியர்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படும். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நம்ம இந்தியர்களை நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது கவுன்சிலில் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ற முடிவை எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில அதிகாரங்களும் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 1861 5 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்துருந்தோம், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. இப்போது 1892 இன்னும் அடிஷ்னலாக சில ஃபீச்சர்ஸ் இந்தியர்களுக்காக கொடுக்குறாங்க. அது என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இட் இன்க்ரீஸ்ட் தி நம்பர் ஆஃப் அடிஷ்னல் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் அப்படின்றது. ஸோ முன்னாடி 1861 பார்த்தோம் இல்லையா, வைஸ்ராய் வந்து நாமினேட் பண்ணலாம் இந்தியர்களை வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில் அப்போ இருக்கக்கூடிய வைஸ்ராயான லார்ட் கேனிங் வந்து 3 பர்சன்ஸை வந்து நாமினேட் பண்ணியிருந்தாரு நான் அஃபிஷியல் மெம்பராக அப்படின்னு பார்த்துருந்தோம். அந்த விஷயங்கள் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதாவது இன்னும் அதிகமாக நீங்கள் வந்து நாமினேட் பண்ணிக்கலாம் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் மெஜாரிட்டியில் இருக்கிற மாதிரி, பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து மெஜாரிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்தியர்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸில் கொண்டு வந்திருந்தாலும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து வென் கம்பேர்ட் டு பிரிட்டிஷ் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஷியல் 2 இடத்துலையுமே வந்து இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இந்தியர்களுக்கு நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் அப்படின்ற ஸ்டேட்டஸ் கொடுத்து அடிஷ்னல் மெம்பர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்குது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கஷன் ஆஃப் தி பட்ஜெட், பவர் டு டிஸ்கஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்க. இட் இன்க்ரீஸ்ட் தி ஃபங்க்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் கேவ் தெம் தி பவர் ஆஃப் டிஸ்கஸிங் தி பட்ஜெட் அண்ட் அட்ரஸிங் கொஸ்டின்ஸ் டு தி எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த அதிகாரம் இது வரைக்கும் இந்தியர்கள் கொடுக்கப்படலை. முதல் முறையாக பட்ஜெட் டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து அந்த ஃபங்க்ஷனை ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது நிச்சயமாக கேள்வியில் கேட்கலாம், பட்ஜெட் டிஸ்கஷன் எப்போ நமக்கு எந்த ஆக்ட் மூலியமாக வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 மூலியமாக வந்தது தான். தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இட் ப்ரொவைடட் ஃபார் தி நாமினேஷன் ஆஃப் சம் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் ஆஃப் தி, அதாவது நம்ம கவுன்சில் பார்த்தோம் இல்லையா, சென்ட்ரல் லெவல்லையும் ப்ராவின்ஷியல் லெவல்லையும் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை நாமினேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருந்தோம். அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு யார் பண்ணுவாங்க, யாரோட ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்றத இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லெவலில் நீங்கள் நாமினேட் பண்ணுறதா இருந்தால் யார் பண்ணுவாங்கன்னா வைஸ்ராய் தான் பண்ணுவார். Central Legislative Council by the Viceroy
யாரோட ரெக்கமெண்டேஷனில் பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா on the recommendation of the Provincial Legislative Council and the Bengal Chamber of Commerce. இந்த இரண்டு நபர்களுடைய ரெக்கமெண்டேஷனில் தான் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இந்தியர்களை நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக வைஸ்ராய் நாமினேட் பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதே நாமினேஷன் வந்து நீங்கள் ப்ராவின்ஷியல் லெவலில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அங்கே யார் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர் வந்து பண்ணுவார். ஒவ்வொரு பிரசிடென்சிக்கும் ஒவ்வொரு கவர்னர் இருக்கார் இல்லையா? ஸோ அதனால ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் by the governors on the recommendation of district board, municipalities, universities, trade association, jamindars and chambers. இவங்க எல்லாரோடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும். ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது. யாரோட ரெக்கமெண்டேஷன் யார் பண்ணுவாங்கன்றது நமக்கு ஈஸியாகவே தெரியும். பட் யாரோட ரெக்கமெண்டேஷனில் பண்ணுவாங்கன்றதை நம்ம நோட் பண்ணி ஆகணும். சென்ட்ரல் லெவல் பொறுத்த வரைக்கும் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிட்ட கேட்டுட்டு அண்ட் பெங்கால் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் கிட்டையும் கேட்டு தான் அவர் அப்பாயிண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே பொறுத்த வரைக்கும் ப்ராவின்ஷியல் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் போர்ட், முனிசிபாலிட்டிஸ், யூனிவர்சிட்டிஸ், ட்ரேட் அசோசியேஷன், ஜமீன்தார்ஸ் அண்ட் சாம்பர்ஸ் இவங்க எல்லாரோடைய ரெக்கமெண்டேஷன் பெயரில் தான் கவர்னர் வந்து நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. அட் லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆக்ட் பொறுத்த வரைக்கும் made a limited and indirect provision for the use of election in filling up some of the non-official seats both in the central and provincial council. So central and provincial councilல non-official members nominate பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதே நேரத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து யூஸ் பண்ணலை, அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. ஆனால் எலெக்ஷன் மெத்தட்ஸை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. The act made a limited and indirect provision for the use of election. இந்த நான் அஃபிஷியல் சீட்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக எலெக்ஷன் மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது வந்து இந்த வார்த்தையை வந்து இந்த ஆக்டில் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணலை. The word election was however not used in the act. ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. The process was described as nomination made on the recommendation of certain bodies. இங்கே பண்ணுற விஷயங்கள் எல்லாமே எலெக்ஷன் மெத்தட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் டிஸ்கிரைப் பண்ணாமல் எப்படி பண்ணிட்டாங்கன்னா நாமினேஷன் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சர்டன் பாடிஸ் அப்படின்ற மாதிரி. இப்படி முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ப்ராவின்ஷியல் லெவல்னால் வந்து டிஸ்ட்ரிக்ட் போர்டு, முனிசிபாலிட்டிஸ்லாம் பண்ணாங்க. சென்ட்ரல் பொறுத்த வரைக்கும் ப்ராவின்ஷியல் கவுன்சிலும் பெங்கால் சாம்பர்ஸும் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி நாமினேஷன்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் ஆன் சர்டன் பாடிஸ் தான் பண்ணுறாங்களே தவிர அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எலெக்ஷன் மெத்தட் மூலியமாக தான் நான் அஃபிஷியல் சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிருக்கு. ஆனால் எலெக்ஷன் அப்படின்ற வார்த்தையை இந்த ஆக்டில் எங்கேயுமே பயன்படுத்தலை. நாமினேஷன்ஸ் ஆன் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 உடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்ட் வந்து முன்னாடி 1861 கொண்டு வந்ததுக்கு அப்புறமாக 1891 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை நீங்கள் சென்ட்ரல் லெவலையும் ப்ராவின்ஷியல் லெவலையும் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அதிகாரம். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு அதிகாரத்தையும் அடிஷ்னலாக கொடுக்குறாங்க. சென்ட்ரல் லெவலில் நீங்கள் நாமினேட் பண்ணும் போது அது வைஸ்ராய் பண்ணுவார். யாரோட ரெக்கமெண்டேஷனில் பண்ணுவாங்கன்னா ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்ட் பெங்கால் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் இவங்களுடைய விஷயங்களை பண்ணுவாங்க. ப்ராவின்ஷியல் லெவலில் நாமினேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கவர்னர் பண்ணுவார். யாரோட ரெக்கமெண்டேஷன் பார்க்கும்போது டிஸ்ட்ரிக்ட் போர்ட், முனிசிபாலிட்டிஸ், யூனிவர்சிட்டிஸ், ட்ரேட் அசோசியேஷன், ஜமீன்தார் அண்ட் சாம்பர்ஸ் இவங்களோட ரெக்கமெண்டேஷன் பேரில் பண்ணுவாங்க அப்படின்றது. அண்ட் லாஸ்ட்டில் வந்து எலெக்ஷன் மெத்தட் மூலியமாக தான் நான் அஃபிஷியல் சீட்ஸ் எல்லாமே ஃபில்லாக இருக்குது. ஆனால் இந்த ஆக்டில் எந்த இடத்துலையுமே எலெக்ஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் நாமினேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 சம்மந்தமான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். நம்மளுடைய அடுத்த வீடியோவில் வந்து மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லைனா மார்லி மின்டோ ரிஃபார்ம்ஸ் சொல்லலாம், இல்லை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909 சொல்லலாம், இல்லைனா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 சொல்லலாம். ஸோ 4 இம்பார்ட்டன்ட் நேம்ஸ் அதுக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆக்ட் அது. இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஆக்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1909, 1919, 1935, 1947 இந்த 4 ஆக்ட்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து டைரெக்டாகவே நம்மளுடைய சுதந்திர இயக்கத்தில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? அதுக்கும் இந்த ஆக்டுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கும். அதனால இனிமேல் வரக்கூடிய எல்லா ஆக்ட்ஸுமே வந்து டீட்டெயிலாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டினியூ எல்லா வீடியோவுமே பாருங்கள். இந்த ஆக்ட் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.